நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. யாராலும் இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிக்க முடியவில்லை. அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு முன்னே போக இயலாது. நான் ஒன்று செய்வேன். நான் இந்த கூட்டத்துக்கு உள்ள போய் அவருடைய அங்கி ஒரு முனையை நான் தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படி என்று அவள் தீர்மானித்து விசுவாசித்து செயல்படுகிறாள். எப்பொழுது நான் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தி தொட்டால் சுகமாவேன் என்று நினைத்தாளோ அங்கேயே தேவனுடைய வல்லமை அவளுக்கு என்று பிரத்யேகப்படுத்தப்பட்டு விட்டது. இயேசுவினிடத்தில் இந்த அம்மா வந்தாங்க. கூட்டத்துக்கு நடுவுல நுழைஞ்சு போனாங்க. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. வல்லமை ஏற்கனவே ரெடியா இருந்துச்சு. இந்த அம்மா தொடணும், அவ்வளவுதான். இயேசு நம்முடைய எண்ணங்களை அறிவார். நான் என்ன நினைக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். விசுவாசத்தோடு ஜெபிப்பதாக சொல்லுகிறேன், ஆனால் உள்ளத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் நான் சந்தேகத்தோடு இருக்கிறதுனால் அவரிடத்திலிருந்து வல்லமை எனக்கு வருகிறதில்லை. எந்த சம்பவம் வல்லமையா எனக்கு நடக்கிறதில்லை. உறுதியாக விசுவாசமாக இந்த சகோதரியை போல் இயேசுவை அணுகினால் அவருடைய வல்லமை போகும்.